வணக்கம். விநாயக பெருமான், நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமகிரி தாயார், லட்சுமி நரசிம்மர், பலப்பட்டறை மாரியம்மன் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? நீங்க பிறந்த நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க ஜாதகம் சொல்லும். 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பிறந்த நேரத்து ஜாதகம் 50 மார்க்க தரும். இந்த வருடத்து கிரக நிலைகள் 50 மார்க்க தரும். ரெண்டையும் கூட்டி நீங்கள் பார்த்துக்கணும். 2026 நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் பிறந்த நேரத்து கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ரெண்டு சேர்த்தாதான் பலன் சரியாக வரும். ஆம், 2026 கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த வருடம் முழுக்க சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். சனி பெயர்ச்சி மார்ச் 6 சரிதான், ஆனா அதற்கான விளைவு ஆரம்பிச்சோம். குரு பகவான் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறார். 26 தான் மே மாசம் குரு பெயர்ச்சினாலும் அதனுடைய விளைவு மே மாசமே ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். அக்டோபர்ல இருந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். யாரு? குரு பகவான். அதனுடைய விளைவு சிம்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுக்கான விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, அதனுடைய விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 2026 3ஆ பிரிச்சுக்கலாம். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் எப்படி, மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் எப்படி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல எப்படி அப்படிங்கிறது. ஏன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல குரு பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது, ராகு கேது பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது. ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். இந்த அடிப்படையில நாங்க ராசி பலனை சொல்றோம். எங்களுடைய கணிப்பு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செய்யப்பட்டிருக்கிறது. எது சரி அப்படிங்கிறது உங்க கணிப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. நாங்க சொல்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சொல்றோம். ஏன்னா திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பெயர்ச்சி, ஆலங்குடியில குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். அதனால நாங்கள் இந்த அடிப்படையிலே பலன்களை சொல்லுகிறோம். இந்த அறிமுகத்தோடு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன எப்படி என்பதை சொல்லுகிறோம். கடகராசிக்கார நேயர்களை நிம்மதி பெருமூச்சு விடலாங்க. அப்பா 2025 நீங்க பட்ட பாடு எங்களுக்கே வருத்தமா இருந்துச்சு. ஆமா, அஷ்டம சனி இப்ப விலகிடுச்சு அவ்வளவுதான். அஷ்டம ராகு மே மாசம் வரைக்கும் தொல்லை கிடையாது. ஏன்? குரு பகவான் ராகுவை பார்க்கிறார். அதனால மே மாசம் வரைக்கும் ராகுவினால தொல்லை கிடையாது. உடல்நலம் பாதிக்கப்படும், சின்ன சிகிச்சையிலேயே சீராகும். இப்படி ராகு பகவான் செப்டம்பர் வரைக்கும் தொல்லை பண்றார். ஆனா சின்ன தொல்லை, சீக்கிரம் வெற்றி, சீக்கிரம் நல்ல குணமாயிடும். அக்டோபரில் இருந்து ராகு பகவானால் தொல்லைகள் வெகுவாக குறையும், உடல்நலம் மேம்பாடடையும், எல்லாவற்றிலும் நிம்மதி அதிகமாகும். அப்ப தொல்லை இருக்காதா சார் ராகுவினால? அக்டோபர்ல இருந்து தொல்லை உண்டு. ஏன்? நீங்க உயர்வீங்க, நல்லா வருவீங்க. அதனால வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி, அதான் நல்லா தானே இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது இல்லை, நல்லா உயர்வு வருது இல்லை, செல்வாக்கு வருது இல்லை, ஏன்னா கொஞ்சம் செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்பாங்க. எனவே சண்டை சச்சரவுகள், அதாவது சுகமான சண்டைகள், சுகமான சச்சரவுகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசமும் ராகு பகவான் கொடுப்பார் கடகத்திற்கு. சார் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் ராசிக்கே வர்றார். இந்த வருடம் முழுக்க கேதுவினாலே உங்களுக்கு தொல்லைகள் உண்டு, உதவியும் உண்டு. ஏன்னா கேது செவ்வாய் 2 பேருமே ஒரே மாதிரியான கிரகங்கள். கடக ராசிக்கு செவ்வாய் யோககாரகன் என்பதனால் கேதுவினாலே தொல்லை உண்டு, பெரிதாக இருக்காது. என்ன தொல்லை பண்ணுவார்? உடல்நலத்தை பாதிப்பார். இறக்க குணம் உங்களுக்கு அதிகம், அதனால வாழ்ந்துட்டு போறாங்க போ அப்படின்னு பண விஷயத்துல கவனமா இல்லாம கொஞ்சம் 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 150 ரூபா கொடுத்துருவீங்க. பண விஷயத்துல சிக்கனமா இருங்க. பெரிய முதலீடு செய்யறப்போ யோசிச்சு பண்ணுங்க. கேதுவினாலே உதவி உண்டு, தொல்லையும் உண்டு. உதவிகள் கொஞ்சம் அதிகம். குரு பகவான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். சுப செலவுகள், நல்ல செலவுகள், அதனாலே நன்மை, உயர்வு, சந்தோஷம் எல்லாம் உண்டு. சுப செலவு. அப்புறம் மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரை
அவர் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலம் அக்கறையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஒன்றும் பெருசா இல்லை, சின்ன சின்ன சிரமங்கள் சீக்கிரம் சரியாயிடும். உடல்நல பரிசோதனைகள், மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியா பண்ணிக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சூப்பர். 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். பிரமாதமா இருக்கும், கலக்குவீங்க. ஆம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 மாதங்கள் குருவும் உதவி செய்கிறார். அஷ்டம சனியும் வேற இல்லை. ராகுவும் நகர்ந்துடுறார், 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேது ராசிக்கு போயிடுறார். மொத்தத்துல கடகராசிக்கார நேயர்களை உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு 50ற்கு 40 மதிப்பெண்களை வழங்குகிறது. மொத்தத்துல மோசமான காலகட்டம் 2025 முடிந்திருக்கிறது. இன்னும் 50 மார்க்குக்கு பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கோங்க. பொதுவாக எங்கள் கணிப்பில் 2026 எப்படி இருக்கும் என்றால், சனி பகவான் மீனத்திலே குருவினுடைய வீட்டிலே இருப்பதால், குரு நல்ல கிரகம், சுப கிரகம் என்பதால் சனியினுடைய தொல்லை பொதுவாகவே எல்லோருக்கும் குறைவாக இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜனவரி முதல் மே வரை ராகு பகவானுக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறது. மிதுனத்திலே இருந்து கும்பத்திலே இருக்கிற ராகுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலே ராகுவினால் ஏற்படுகிற தொல்லைகளும் பொதுவாக எல்லோருக்கும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனா குறைவாக இருக்கும். ராகு தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார், சனியும் தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்ல வேளையாக சிம்மத்திற்கு குரு பகவான் அக்டோபரிலிருந்து வருகிறார். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் திரும்பவும் ராகுவை குரு பார்க்கிறார். நடுவிலே குரு மேவிலிருந்து செப்டம்பர் வரை கடகத்திலே இருக்கிறார். அப்பொழுதுதான் குருவிற்கு ராகு பகவானை பார்க்கிற வாய்ப்பு இல்லை. ஆகவே கிட்டத்தட்ட 5 மாதங்கள் குரு ராகுவை பார்க்கவில்லை. ஆனால் 7 மாதங்கள் கிட்டத்தட்ட குரு ராகுவை பார்ப்பதால் இந்த வருடம் முழுக்கவே 7 மாதங்கள் ராகுவினுடைய தொல்லைகள் எல்லோருக்குமே குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் சிம்மத்திற்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலை மாறுகிற பொழுது குரு சிம்மத்திற்கு வருகிறார். எனவே குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் கேது பொதுவாக பெரிய கெடுதல்களை தருகிற கிரகம் இல்லை என்பதனால் இந்த 2026 பெரிய பாதிப்பு என்பதாக ஒன்று இருக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சனிக்கும் சரி, ராகுவிற்கும் சரி, குருவிற்கும் கேதுவுக்கும் பரிகாரம் என்பது அடிப்படையில் கோயில் வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம், நல்ல புத்தகங்களை வாசிப்பது, தீபமேற்றுவது போன்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் நியாயம், தர்மம், அறம் இதன்படி நடக்காது போனால் அது எல்லாரையும் பாதிக்கும், கடவுளையே பாதிக்கும். சிவபெருமானே பிச்சைக்காரனாக, பிக்ஷாடனராக, பிச்சைக்காரனாக இருந்த வரலாறு இருக்கிறது. எனவே அந்த அறமும் நியாயமும் தர்மமும் சத்தியமும் ஒருவரால் முறையாக பின்பற்றப்படாவிட்டால் எவ்வளவு தவறி நடக்கிறாரோ அதற்கேற்ற தண்டனையை சனியும் ராகுவும் தருவார்கள் என்பதும் உண்மை. ஆகவே அஷ்டம சனியோ, கண்டச்சனியோ, அர்த்தாஷ்டமச்சனியோ, ஏழரை சனியோ தண்டனை காலம். சட்டத்தினால் தண்டிக்கப்படாத நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, பாவங்களை சனி பகவானும் ராகுவும் தண்டிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம். அதுதான் அதிர்ஷ்டம், அதுதான் துர் அதிர்ஷ்டம். சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத நாம் செய்த நல்ல செயல்களுக்கு கடவுள் தருகிற பரிசுதான் அதிர்ஷ்டம். அதை குரு தருவார், கேது தருவார். சமூகத்திடமிருந்து, சட்டத்திடமிருந்து நாம் தப்பித்து கொண்ட, நாம் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் சனியும் ராகுவும் தண்டனை தந்தே தீருவார்கள். இந்த காலகட்டம் தான் ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. யாரு பாத்தர்றா, என்ன பண்ணிட முடியும் என்பதனால் நாம் பல தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை செய்கிறோம். அதற்கு நமக்கு நாமே காரணங்களை சொல்லிக் கொள்ளுகிறோம், நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் சனியும் ராகுவும் அப்படி நியாயப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், தண்டனையை தந்தே தீருவார்கள். இதுதான் தண்டனை காலம் என்பதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் நடப்பதற்குத்தான் எல்லா வகையான பரிகாரங்களும். சனிக்கும் சரி, ராகுவுக்கும் குருவுக்கும் கேதுவுக்கும் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் இதுதான். அந்த மாதிரி நடப்பதற்கு நம்மை ஆற்றுப்படுத்துகிற, தூண்டுகிற, வழிகாட்டுகிற
செயல்கள் தான் இந்த பரிகாரங்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.